வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது பிரபல கர்நாடக இசை கலைஞரும் பின்னணி பாடகருமான டாக்டர் KG யேசுதாஸ் அவர்கள் பல வருடங்களுக்கு முன் குருவாயூர் அம்பலத்திற்கு சென்ற போது என்ன நடந்தது என்பதை மலையாளத்தில் ஒரு நேர்காணலில் வருடங்களுக்கு முன் தெரிவித்துள்ளார். அந்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1969 முதலே சபரிமலைக்கெல்லாம் சென்று கொண்டிருந்த திரு KG யேசுதாஸ் அவர்கள் பிறப்பால் கத்தோலிக்க கிறிஸ்துவரானதால் குருவாயூர் அம்பலத்தின் உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் பிரபல கர்நாடக இசை மேதையும் திரு KG அவர்கள் பரம குருவுமான திரு செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்கள் KG யேசுதாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு பல வருடங்களுக்கு முன்பு குருவாயூருக்கு சென்றார். வைத்தியநாத பாகவதர் அவர்கள் தீவிர கிருஷ்ண பக்தர். பல ஆண்டுகளாக குருவாயூர் அம்பலம் சென்று பாடுவதையும் தான் சம்பாதித்ததில் பெரும் பகுதியை குருவாயூர் அம்பலத்திற்கு நன்கொடையாக அளித்து வருவதையும் வழக்கமாக கொண்டவர். தான் சொன்னால் ஒருவேளை KG அவர்களை குருவாயூர் அம்பலத்திற்குள் அனுமதிப்பார்கள் என்று அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். ஆனால் அங்கு சென்ற போது இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மிகுந்த வேதனை அடைந்த வைத்தியநாத பாகவதர் அவர்கள் உள்ளே விடாவிட்டால் என்ன, கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் அமர்ந்து பாடிவிட்டு செல்லலாம் என்று கூறினாராம். ஒரு தாய் பசுவுடன் கன்றுக்குட்டி செல்வது போல் அவர் பின்னால் சென்றதாய் திரு KG அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். திருமேனி ஒருவரிடம் இவரை அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார். அதன் பிறகு அங்கிருந்த ஓய்வறையில் திரு செம்பை அவர்கள் மிகுந்த மனவேதனையுடன் அமர்ந்திருந்ததாகவும் அவருக்கு முன்பாக கைகளை கட்டி தான் நின்று கொண்டிருந்ததையும் நினைவு கூர்ந்த அவர் தன்னிடம் அந்த புகைப்படம் இப்பொழுதும் பத்திரமாக உள்ளது என்று கூறியுள்ளார். சிறிது நேரத்துக்கு பின் குருவாயூர் அம்பலத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர். நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு வைத்தியநாத பாகவதர் அவர்கள் பாழடைந்த சிதிலமடைந்த ஒரு கட்டடத்தின் முன்பாக காரை நிறுத்த சொன்னாராம். அதை பார்த்த KG யேசுதாஸ் அவர்கள் செம்பை அவர்கள் இயற்கை உபாதைக்காகத்தான் அந்த பாழடைந்த கட்டடத்தின் முன் வண்டியை நிறுத்த சொல்லி இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டாராம். ஆனால் செம்பை அவர்கள் இறங்கி நின்று கொண்டு KG யேசுதாஸ் அவர்களை அழைத்து, இது பார்த்த சாரதி கோயில், இதுவும் குருவாயூர் அப்பன் தான், இங்கே நீ பாடு என்று சொன்னாராம். ஆனால் செம்பை வைத்தியநாத பாகவதரிடம் யேசுதாஸ் இப்படி சொன்னாராம், இனி நீங்கள் தான் என்னுடைய குருவாயூர் அப்பன், நீங்கள் தான் என்னுடைய பரம குரு, எனக்கு இனி அது தேவையில்லை என்று கூறினாராம். அதனை ஆமோதிப்பது போல திரு செம்பை அவர்கள் ஒரு ஒலியை எழுப்பினாராம். இதை நினைவு கூர்ந்த திரு KG அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை வணங்கி வந்திருந்த நிலையில் தன்னிமித்தமாய் திரு செம்பை அவர்களின் கடைசி பிறந்த நாள் அன்று தன்னுடன் குருவாயூர் சென்றிருந்த பொழுது குருவாயூரப்பனை தரிசிக்க முடியாமல் போனதை நினைத்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் இந்த ரணம் தன் மனதை விட்டு என்றுமே நீங்காது என்றும் மன வருத்தத்துடன் தெரிவித்தார். பத்திரிகை நிருபர் ஒருவர் ஏன் அவர்கள் உங்களை அம்பலத்திற்குள் விடவில்லை கேள்விகள் எழுப்பிய போது இவர் இப்படி கேட்டாராம், சரி, நான் கிறிஸ்துவனாகவே இருக்கிறேன், என்னால் மதம் மாற முடியாது, ஆனால் இஸ்லாமிய முறைப்படி செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் நான் செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்து கொள்கிறேன், நீங்கள் என்னை மெக்காவிற்குள் அனுமதிப்பீர்களா என்று கேள்வி எழுப்பினாராம். அதற்கு அந்த நிருபர் இயலாது என்று கூறினாராம். அப்பொழுது உங்களுக்கு எப்படி முடியாதோ அதே போலத்தான் இதுவும் என்று கூறினாராம். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரேம் நசீர் கதாநாயகனாக நடித்த ஒரு மலையாள திரைப்படத்தில் KG யேசுதாஸ் அவர்களின் குரலில் இந்த பாடல் ஒலித்தது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாய் அமைந்தது மட்டுமல்லாமல் நிறைய பக்தர்களை குருவாயூர் அம்பலத்திற்கு திரட்டி கொடுத்தது என்று கூறலாம். குருவாயூர் கோயில் நடைக்கு ஒரு நாள் நான் போவேன், கோபுர கதவு திறக்கும், நான் கோபகுமாரனை பார்ப்பேன் எனும் தமிழ் அர்த்தம் உள்ள வயலார் அவர்களின் மலையாள வரிகளில் இவர் பாடிய இந்த பாடல் இன்றளவும் நம்மால் மறக்க முடியாது. ഗുരുവായൂർ അമ്പല നടയിൽ ഒരു ദിവസം ഞാൻ പോകും, ഗോപുരവാതിൽ തുറക്കും, ഞാൻ ഗോപകുമാരനെ കാണും. ஒவ்வொரு கர்நாடக இசை கச்சேரியிலும் ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் திரு KG அவர்கள். இந்த பாடலை பற்றி அவர் குறிப்பிடும் போது, இந்த பாடலை நான் பாடும்போது என்னுடைய மனதில் இருப்பது குருவாயூரப்பன் அல்ல, திரு செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்களை மனதில் தியானித்துதான் பாடுவதாக மிக தெளிவாக கூறியுள்ளார். அந்த பாடல் இதுதான். पावन गुरु पवनपुर धीशमाश्रये, गुरु पवनपुर धीशमाश्रये, पावन गुरु पवनपुर धीशमाश्रये, गुरु पवनपुर धीशमाश्रये, गुरु पवनपुरधीशम् आश्रये.
குருவாயூர் அம்பலத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் எழுவது திரு கேஜே அவர்களின் பாடல்களை கேட்டுத்தான் என்றும், சபரிமலையில் இவரது ஹரிவராசனம் பாடல் கேட்டுத்தான் சுவாமி ஐயப்பன் உறங்குவதாகவும் கூறுவர். தன்னுடைய தெய்வீக குரலால் நம்மை மட்டும் அல்லாது இறைவனை மகிழ்வித்து தாலாட்டி உறக்கும் இவரை மதத்தின் பெயரால் உள்ளே விடாதது நம் நாட்டில் இன்னும் தீண்டாமை எனும் நிலை ஏதோ ஒரு ரூபத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.